அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை. அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இந்த 8வது வசனத்தை மாத்திரம் நான் வாசித்துட்டு போயிட முடியும். ஆனா உங்க காதுகள் எல்லாம் இதெல்லாம் கேட்கணும். தயவுசெய்து நான் சொல்லுவேன், வசனம் வாசிக்கிற போது கூர்மையா கவனிங்க. என்ன வசனம் எனக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஆழமான வசனத்தை நீங்க வாசிக்க போகிறதும் இல்லை. அது வாசித்தாலும் நான் தாழ்மையா சொல்கிறேன், உங்களுக்கு புரியாது. சபையில கொடுக்கப்படுகிற வசனத்தை ஜாக்கிரதையா கேளுங்க. அதுதான் உங்க ஆத்மாவை மீட்கும். அதுதான் உங்க குடும்பத்தை மீட்கும். அதுதான் உங்களுக்கு ஆறுதல் தரும், சமாதானத்தை தரும். ஜாக்கிரதையோடு கூட வசனம். அதெல்லாம் சிஸ்டர் ஒரு முறை வாசிக்கிறாங்க, நான் ஒரு முறை வாசிக்கிறேன். எதுக்காகனா அது அப்படியே நமக்குள்ளா வேறா இறங்கணும். நீங்கள் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசுகளுடைய கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசுனுடைய கிரியையை அழிக்கவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நாமெல்லாம் நினைக்கிறோம் பிசாசு ஏதோ ஒரு உருவம் கொண்டவன், ஏதோ ஒரு பெரிய ஆற்றல் கொண்டவன், அவனை உயர்த்தி வைக்கிறோம். நீ அநேகருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு செய்திருக்கிற தந்திரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அநேக ரட்சிக்கப்பட்டவருடைய உதடுகளின் வாசல்களிலே ஆண்டவருடைய மகத்துவங்களை பேசுவதை காட்டிலும் பிசாசுனுடைய தந்திரங்களை பேசுவது அதிகம். ஆமென். அதிகமா பேசுறாங்க பிசாசை பத்தி. அதிகமா சபைகளிலே நீங்க அநேக இடங்களிலே எனக்கு ரொம்ப மிகவும் கடினம். அநேக நல்ல போதகரெல்லாம் கஷ்டப்படுகிற காரியம் நம்ம மாத்திரம் இல்லை, கஷ்டப்படுகிற காரியங்கள் என்ன, ஐயோ இந்த பிள்ளைகளை தவறான வழியில நடத்துகிறாங்களே, எதுக்கு போனாலும் என்ன இருந்தாலும் இது பிசாசுடைய கிரியை. ஏன் சபைக்கு வரல, பிசாசு படுக்க வச்சுட்டான். ஏன் நீ இப்படி நடக்குது, பிசாசு அப்படி செஞ்சிட்டான். இப்படி பிசாசு என்று அவனையே உயர்த்தி இந்த உதடுகளினாலே தேவனுடைய ஜனம் மகிமை. இது பிசாசுடைய தந்திரம். தேவன் கிறிஸ்து எதற்காக இந்த பூலோகத்திலே வெளிப்பட்டார் என்றால், வேதம் தெளிவாக சொல்கிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே வெளிப்பட்டார். ஆமென். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கவே அவர் வெளிப்பட்டார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசு ஆனவன், சாத்தானானவன் நம்முடைய ஆத்துமாவை அவனாலே சேதப்படுத்தவே முடியாது. நேரடியாக வந்து நம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு ஏதுவாக நடத்த முடியாது. அப்படி எப்படி அவன் இந்த ஆத்துமாவை மரணத்துக்கு நேராக அவன் நடத்துவானானால், எப்படி நடத்துவான் என்று சொல்லுவோமானால், சரீரத்தில் தான் அவனுடைய கிரியையை செய்ய முடியும். சரீரம் கிரியை அவன் செய்ய ஆரம்பித்தானால் அது தானாக ஆத்துமாவுக்கு மரணத்தை கொடுத்துரும். ஆத்துமாவை தொட கர்த்தர் ஒருபோதும் பிசாசுக்கு அனுமதியை கொடுக்கல. எனக்கு அருமையான ஜனமே, உன் சரீரத்தை தொடக்கூட பிசாசுக்கு அனுமதி தரல. ஆனால் கிரியைகள் மூலமாக நம்மிடத்தில் பிசாசு கிரியை செய்ய வல்லவனா இருக்கிறான். ஒன்று நீங்க புரிந்து கொள்ளணும், அவன் உங்கள் சரீரத்தை தொட முடியாது, உங்கள் ஆத்துமாக்களை தொட முடியாது. ஏங்க அப்படின்னா நீங்கள் எத்தனையோ முறை எத்தனை பேர் ரயில்வே ட்ராக்கை நீங்கள் கிராஸ் பண்ணியிருக்கிறீங்க?
சொல்லுங்க. அப்படியே திருன்னு முழிக்கிறீங்க பாருங்க, எதுவோ தெரியாம. ரயில்வே லைனில் நீங்கள் யாரும் கிராஸ் பண்ணது இல்லையா? ரோடை கிராஸ் பண்ணது இல்லையா? உங்களுக்கு நேராக ஒரு பஸ் கடந்து போனது இல்லையா? உங்களையே பிசாசு தொடர்ந்தானா பிடிச்சி லைட்டாக வீலில் தள்ளி விட்டு அவங்க கதை முடிஞ்சிட்டு இருக்குமே இல்லையா? நீ கணத்தை எட்டி பார்க்குற போது காலை தூக்கி விட்டானா உங்கள் கதை முடிஞ்சிட்டு இருக்குமே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நான் சொல்லுவேன், பிசாசு நம்முடைய ஆத்மாவையும் சரீரத்துக்கும் தொட ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கல. ஆனால் கிரியைகள் மூலமாக நம்ம கிரியைகளை செய்ய வச்சு, பேச வச்சு, பார்க்க வச்சு, நடக்க வச்சு, கஷ்டப்பட வச்சு, கண்ணீர் வடிக்க வச்சு, கிரியைகள் மூலமாக நம்முடைய ஆத்மாவையும் குடும்பத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுத்துருவான். அதுதான் ஆண்டவர் இங்க அழகாக வசனம், பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். எதற்காக ஆண்டவர் வெளிப்பட்டார்? உங்களையும் என்னையும் 2 அடுக்கு மாடி கட்டி 4 வேளை திருப்தியா சாப்பிட்டு அலங்காரமான வஸ்திரம் தரித்து எல்லாருக்கும் ஒரு 50 சவரம் நகையை கொடுத்து வைரை தோடு, வைர மோதனம், ஒட்டியானம் இதை கொடுப்பதற்காக ஆண்டவர் வரல. எதுக்கு வந்தாரு? இனி உலகத்தில் எங்க பார்த்தாலும் சபையோட பேர் என்ன தெரியுங்களா? ஆசீர்வாத சபை, ஆசீர்வாத கூடுக, ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா, இந்த பிசாசு கிரியைக்கு தப்பித்தாலே ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அதான் நீங்க புரிந்து கொள்ளுங்க, தயவு கூர்ந்து புரிந்து கொள்ளுங்க. இந்த பிசாசுக்கு கிரியைகளை நீ தப்பிச்சிட்டனா, உன் குடும்பம், கணவர் குடிக்கிறாரா, எதனால கஷ்டம்? வாங்கிறது கால்னா சம்பளம், குடிக்கிறது அரையானா குடி, குடும்பம் உருப்படுமா? குடி என்னது? குடி என்னது? பிசாசா கூட்டின்னு வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறான். யார் போறான்? தூண்டிடுறான், நீங்க நம்ம போயிடுறோம் இல்லைங்களா? பிசாசா வந்து 10% வட்டிக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறான். ஏமா பீரோ திறந்து பாரு, காலையில் 10% அண்ணாச்சிக்கிட்ட கட்டை வாங்கி வச்சிருந்துருக்கேன், உள்ளே வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்கோ. உனக்காக கஷ்டப்பட்டு பேசி 2% குறைச்சி வச்சிருக்கிற அப்படின்னா அவன் சொல்றான். வச்சது யாரு? வச்சது யாரு? நீங்களும் நானும் தான். ஏன் இந்த கடன் சுமையில ஆண்டவர் என்ன சோதிக்கிறாரு? சரி, நான் உங்களுக்கு நான் போதிக்க வேண்டியிருக்கு, நான் கடந்து செல்கிறேன். நீங்கள் வாசியுங்கள். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக நான் அழைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க, வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் அருமையா நீங்க கவனிங்க. கர்த்தர் உங்களை, இந்த வசனம் உங்களை இருதயத்தில் இறங்குகிற போதே ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாக பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, நீங்கள் பிசாசினுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்க. அப்போ பிசாசு எப்படி வரும்? பிசாசு எப்படி வரும்? பிசாசின் தந்திரங்களா வரான், டைரக்டா வரமாட்டான். ஏய், காலையில் எழுந்த உடனே அங்கே பாரு ஒரு விஷ பாட்டில் வச்சிருக்கிற, அந்த விஷத்தை ஊற்றி குடிச்சிரு அப்படி சொல்லுவானா? சொல்ல மாட்டான். கடன் மேலே கடன் கொடுப்பான், குடிகார கணவனை கொடுப்பான், ஊதாரித்தனமான மனைவி கொடுப்பான். 5 வருஷம் கழிச்சு நீயே சூசைட் பண்ணிக்கணும். இதுதான் அவனுடைய தந்திரம். இதை எதுக்கு நான் வெளிப்படையாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு அப்படியே புரியணும், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். தயவுசெய்து மன்னிச்சிருங்க. அவன் மெடிக்கல் ஷாப் போயிட்டு வந்து இப்போ மோட்டு பூச்சி மருந்து வாங்கி ஊற்றி உங்களுக்கு வாயில் ஊற்றுறான். நம்ம தானே ஊற்றிக்கிறோம். எதனால்? 5 வருஷமா நடத்தின கிரியை சரியில்லை. என் புருஷனுடைய கிரியை சரியில்லை, என் கிரியை சரியில்லை, என் பிள்ளைகளுடைய கிரியை சரியில்லை, என் குடும்பம் உயரும், என் குடும்பம் நல்லா இருக்கும் நான் நினைச்சேன், ஒன்றும் மாறலை. இவர்களோட கூட வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நான் போய் விஷம் வாங்குறேன், நான் போய் குடிக்கிறேன், நான் சாகிறேன், என் ஆத்மா செத்து போகுது. கிரிய அவனுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள்.
வாசியுங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 7 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா கேட்கிறேன். மறுபடியும் உங்களை வற்புறுத்துகிற வசனத்தை கவனியுங்கள். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 3 7 வரை வாசிக்கும்படியாக அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனுமாய் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கத்தோட கீழ்ப்படிய பண்ணுகிறவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர், தொடர்ந்து வாசிங்க. 7 ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாக இருக்கக்கூடாது. அவன் நிந்தையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாக இருக்கும். பிசாசனுடைய கண்ணி, பிசாசனுடைய தந்திரம், பிசாசனுடைய கண்ணி. ஆமென். கன்னிவெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னிவெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூமியிலே வச்சிருப்பான் எதிரி இராணுவத்தான், ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீ காலை வச்ச உடனே என்ன ஆகும்? பீஸா போயிடுவா. உன் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பீஸா போயிடும். வண்டி கிண்டி எல்லாம். இந்த தீவிரவாதிகள் எல்லாம் முக்கியமாக எதை வைத்து ரோடில் போகிற போது இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் எங்கேயோ காட்டில் இருந்து ரோட்டில் போகிற போது கண்ணி வெடி வச்சு எங்கேயோ இருந்து ஆப்ரேட் பண்ணான். 22 பேர் மரித்து போனாங்க. கண்ணி வெடி உங்களுக்கு தெரியாது. வேதம் அழகா சொல்லுது, அவனுடைய தந்திரங்களுக்கு ஜாக்கிரதையா இருங்க, அவனுடைய கண்ணிக்கு ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. மறுபடியும் நான் உங்களை வற்புறுத்துகிறேன். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படியா தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசனுடைய கிரியை எங்க செய்ய முடியும்? எங்க செய்ய முடியும்? பிசாசு கிரியை எங்க செய்ய முடியும்? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. யாருடைய உச்சந்தலை? வாய் எங்க இருக்கு? வாய் எங்க இருக்கு? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தானே இருக்கு. கண்ணு எங்க இருக்கு? நம்மளுடைய பிசாசு கிரிய 95% இல்லை, நான் சொல்லுவேன் 80% நிறைவேறுகிற இடம் நம்ம வாய். பிசாசனுடைய கிரியை வெளிப்படுகிற முதலாவது எதுங்க? அதான் ஆண்டவர் சொன்னார், உன் வாயிலே நீ நீதிமான் என தீர்க்கப்படுவாய் அல்லது குற்றவாளி என தீர்க்கப்படுவாய். கடைசி நாட்களிலே உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்க போகிறது பிசாசு. நம்ம வாயில வச்ச வார்த்தை, நம்ம கண்ணுல வச்ச பார்வை, வேற என்ன பெருசா வேற ஒண்ணும் இல்லை. அல்லது நம்ம பண்ணுகிற அலங்காரம், நம்ம படுகிற கோபம், மற்ற காரியங்கள், கிரியைகள், பிசாசனுடைய கிரியைகள். அவனுடைய கிரியைகளை நீங்க அறிந்து கொள்ளுங்க. கோபம், எரிச்சல். எரிச்சல் இருக்கா? சொல்லுங்க, எரிச்சல் இருக்கா? கோபம் இருக்கா? பொறாமை இருக்கா? கேவலமான வார்த்தைகள் இருக்கா? இங்கே ஒரு அம்மா வந்தாங்க. நான் வீட்டில் ஜெபம் பண்ண பிரதர், ஜெபம் பண்ண அப்படின்னாங்க. ஆண்டவர் என்னை போகிறதுக்கு அனுமதிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வராமல் விட்டாங்க. கடந்த வாரம் இருக்கும். ஒரு புறஜாதியம் கூட அந்த மாதிரி பேச மாட்டான். அவ்வளவோ தீமையான வார்த்தைகள், அவ்வளோ கேட்ட. பிரதர் நீங்கள் எப்படி பார்த்தீங்க, எப்படி கேட்டீங்க? நான் ஒன்றும் இல்லை, மேலே அங்கே உட்காந்தேன். அவங்க எங்கே பேசுகிறாங்க? 1/2 கிலோமீட்டர் தள்ளி ஃபோனில் பேசினிருக்காங்க. யார் அது
ஸ்தோத்திரம் அல்ல. ஐயா, பிசாசு கட்டுக்காக வந்து ஜெபம் பண்ணீங்க வீட்டில். எப்பா நீ தான் வந்திருக்கிறிய, உனக்கே ஜெபம் பண்ணுறேன் நான். உன்னோட பெரிய பிசாசு யாரும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. நான் அன்றைக்கி அப்படி நினச்சேன், தப்பாக நினச்சிட்டோன்னு நினச்சேன். ஆனால் அந்த அம்மா பேசுகிற வார்த்தை ஐயோ 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 ஐயோ, அதெல்லாம் சொல்லவே முடியாது. புறஜாதி கூட பேச மாட்டான். ஃபோனில் காஞ்சி காமகோடி நகரே கேட்குது. நீ யாரு? நாத்திகாமனா சிலுவையில் ஆத்தமை வீட்டில் சபையில் போயிட்டு அல்லேலூயா போடுற ஆளு. ஆமேன். இப்படிப்பட்ட ஆளு இந்த சபைக்கு தேவையா? நான் சொல்லுவேன் தேவையில்லை. நீ வந்து பிசாசு கிரியைகளை, எல்லாரும் பிசாசு கிரியை உள்ளவர்கள் தான், நானும் சரி நீங்களும் சரி. ஆனால் கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே அழிக்க 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 நீ உயர்ந்து கொண்டு இருப்பா. உன் தரம், உன் வார்த்தை உயரும், உன் பார்வை உயரும், உன் குடும்பம் உயரும், உன் பிள்ளைகள் உயர்வாக, உன் கையின் பிரயாசம் உயரும், உன் ஆசீர்வாதம் உயரும். இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதங்க, இதுதான் ஆசீர்வாதம். ஆண்டவர் தீமையை விட்டு நம்ம விலக்கினாலே போதும். தீமையை விட்டு என் குடும்பத்தை விட்டு விலகினாவே போதுங்க, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்க. நாங்கள் 3 பேர் எங்கள் வீட்டில் இருக்கிறோம். ஒன்று சம்பளம் வாங்கி இஷ்டத்துக்கு செலவு பண்ணுது, ஒன்று சம்பளம் வாங்கி பாதியை முக்கால்வாசி குடிச்சிடுது. வீட்டில் இருக்கிற இந்த பொம்பளைங்க பாதியை வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்துருக்குது. குடும்பம் உருப்படுமா? சொல்லுங்க, உருப்பணுமா? ஆசீர்வாதம் வருமா? வராதுங்க, வராது. ஆனால் கணவன் ஒரு நாள் 500 ரூபாய் சம்பாதித்து, உள்ள ஒரு 10,000 சம்பாதிச்சு, நீங்கள் ஒரு 6,000 எங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு, அதோட தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா 20,000 வச்சுக்கோங்க. அதில் 10,000 நல்லா சாப்பிட்டு புசித்து குடித்து பூரிப்பாக இருந்து, நான் இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், 5,000 நீ சேவிங்ஸ் பண்ணலாம். ஆமென், அல்லேலூயா. 4,000 வாடகை கொடு, 10,000 நல்லா சாப்பிடு. போதும், 10,000 மேலே சாப்பிட்றாது. இல்லை ஒரு 1,000 எக்ஸ்ட்ரா சாப்பிடு, 11,000 சாப்பிடு. 5,000 நீ சேவிங்ஸ் மாதம் மாதம் பண்ணலாம். எது? உன் புருஷன் ஒழுங்காக இருந்தா, உன் புள்ள ஒழுங்காக இருந்தா, நீ ஒழுங்காக இருந்தா. பிசாசனுடைய கிரியை நம்ம வீட்டில் இருக்கிறதுனால நல்லா நம்ம வாழ முடியல இல்லையா? நம்ம ஆசீர்வாதம் தடைப்படுது இல்லைங்களா? இதுதாங்க கிரியை, இதுதான் கிரியை. நீங்கள் ஒன்று புரிஞ்சிங்க, எனக்கு அங்கே கட்டை வச்சுட்டான், இங்கே பில்லி சூனியம் வச்சுட்டான், அங்கே மந்திரம் வச்சுட்டான். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்கிறேன், வாங்க நான் சொல்கிறேன். வாசியுங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பாய் நான் அழைக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 22. இங்கே நிறைய வசனம் வாசிங்க, அதை காதுனாலே கேளுங்க, இருதயத்துக்கு கொண்டு போங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4லிருந்து 7 வரை. மீதியானின் மூப்பரை நோக்கி, நல்லா கவனிங்க. மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். காலத்திலே சிப்போரின் குமாரனாகிய பாலாக் மோவாபியருக்கு ராஜாவாய் இருந்தான். அவன் பேயோரின் குமாரனாகிய பிலேயாமை அழைத்து வரும்படி சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகே உள்ள பேத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எண்ணிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலேயாமினிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். பாலாக் என்கிற மிகவும் வல்லமையுள்ள ராஜா, அவன் சொல்கிறான்,
எகிப்திலிருந்து ஒரு ஜனம் கூட்டம் வந்திருக்கிறது. யார் இந்த ஜனக்கூட்டம்? கர்த்தர் தன் சொந்த ஜனங்களை மோசேவின் மூலமாக மீட்டு கானானுக்குள்ளே பிரவேசிக்க செய்கிற கூட்டம். அநேக ராஜாக்களை அழித்து தன் கட்டாத வீட்டையும் நட்டாத மரங்களுடைய கனிகளையும் புசிக்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற மோசே கர்த்தருடைய கட்டளையின்படி பாலாக் ராஜா இவர்களை சபித்து இவர்கள் மோய்ந்து போடுவார்கள், என்னை அழித்து விடுவார்கள் என்று சொல்லி, நீ ஆசீர்வதிக்கிற ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், சபிக்கிற ஜனம் சபிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பிலேயாம் என்ற தீர்க்கதரிசியை அவன் அழைக்கிறான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க வாசிங்க, தொடர்ந்து வாசியுங்கள். 23வது அதிகாரம் 19 to 23 வரை. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷர் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, சொல்லியும் செய்யாதிருப்பாரா, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா இருப்பாரா. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. யார் சொல்றா? பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்றான், இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, இதை சபிக்கவே முடியாது. ஆண்டவர் அவன் கிளம்பும் போதே சொல்லிட்டார், நீ போகாதன்னு. சரி போ, ஆனாலும் நான் சொல்கிற வார்த்தையை என் ஜனங்களிடத்தில் நீ சொல்லணும். நீ யார் என்பதை அறியும்படி இந்த வசனத்தை நான் சொல்கிறேன். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, நீ யாரு? கர்த்தர் உனக்கு என்ன உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு, என்ன பாதுகாப்பு கொடுக்கிறாரு, எந்த மேன்மையை கொடுத்திருக்கிறாரு என்பதை நீ அறிந்து கொள். நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ இஸ்ரவேல். மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் உன்னை கர்த்தர் பாதுகாக்கிற தெய்வம். உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டிருப்பான், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை பெற்ற ஜனனி. நீ நல்ல புடவை கட்ட உனக்கு கஷ்டமா இருக்கலாம், நல்ல உணவை நீ உண்பதற்கு உன் வாழ்க்கையில கஷ்டப்படலாம். நீ ஆண்டவரோட பிள்ளை என்பதை மாத்திரம் நீ மறந்துடாது, ஒரு நாளும் மறந்து போவதே. அநேகர் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய கிரியை, ஆண்டவருடைய வல்லமை மறந்ததுனால கர்த்தருடைய கிருபையை இழந்துட்டாங்க அநேகர். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவரோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், உங்க தேவனாகிய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருங்க. சிஸ்டர் பிரதர், நான் தாழ்மையா சொல்றேன், உங்களை அன்பா கேட்டுக்கிறேன், வாசிங்க, அதுக்கப்புறம் சொல்றேன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் வாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் குறித்து சொல்லப்படும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல இல்லை. ஏன்? தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளை வீட்டில் நீங்க எழுதி வச்சிங்க, ஆண்டவருடைய கிரியைகளிலே நீ இருப்பாயானால் உனக்கு விரோதமாக மந்திரம் யாரும் செய்யவே முடியாது. உனக்கு விரோதமாக பில்லி சூனியம் கிடையாது, உனக்கு விரோதமாக கழிப்பு கிடையாது, முட்ட மந்திரம் கிடையாது. உனக்கு இயேசுவை தெய்வமாய் தரித்திருக்கிற உனக்கு மந்திரம் பில்லி சூனியம் வைத்தாலும் வேலை செய்யாது. மாத்திரம் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. அவர்கள் காண்டாம், அவர்களை சபிக்கவே முடியாது. பெரிய தீர்க்கதரிசி பாலாக் ராஜா அவனை அழைக்கிறான், வா, நீ சபிக்கிற ஜனம் சபிக்கப்பட்டது, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்டது. மந்திரம் செய், சூனியம் செய், பொன்னினால் உன்னை அலங்கரிக்கிறேன்,
வைரம் கொடுக்கிறேன், வெள்ளியை கொடுக்கிறேன், இந்த ஜனங்கள் எங்களை அழித்து போடுவார்கள் என்று கூலி பொறித்து பீலையாமின் தீர்க்கதரிசியை அழைத்து வந்தான். அவன் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுடைய தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார், அவர்கள் காண்டாமருக்கு ஒத்த பலன், இஸ்ரவேலுடைய ராஜாவினுடைய கம்பீர சத்தம் அவர்களோடு கூட இருக்கிறது. மந்திரம் சூனியம் குடும்பத்தில் வேலை செய்யாது சிஸ்டர். எப்போ அப்படி கேட்டீங்கன்னா, நீங்க மாத்திரம் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பாரானால், துதி உங்களுக்குள்ளா இருக்குமானால், ஆராதனை உங்களுக்குள்ளாக இருக்குமானால், எந்த கிரியைகளும் வந்து பார்க்கும், உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. செத்த ஆவிகள் உண்டு, அசுத்த ஆவிகள் உண்டு, வந்து பார்க்கும், ஆசைப்பட்டு உங்கள் மேலே படுத்துட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவோம், அப்போ கொஞ்சம் மூச்சு திணறும், அது வேற. என்னை எத்தனையோ முறை என் மேலே படுத்து அசுத்த செத்த ஆவி மேலே படுத்துட்டு அழுத்துட்டு முத்தம் கொடுத்து தான் என்னன்னு தெரியல போயிருக்கு நிறைய. அப்போ அப்படியே கொஞ்சம் கை கால் நேரம் இயேசுவின் நாமத்தில் போனால் போவோம், அது அசுத்தாவி, அது விட்டுருங்க, அது உங்களை ஒன்றுமே செய்யாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது, அது அசுத்த ஆவி. அசுத்த ஆவிக்கும் வல்லமை மிகுந்த பிசாசுக்கும் நீங்கள் வித்தியாசம் அறியணும். அது அங்கங்கே அலைஞ்சு திரியும், வேற வழியில் வீடு திறந்துருந்தா உள்ளே போகிறோம், படுத்திருந்தா அதுவும் கொஞ்சம் படுக்கிறதுக்கு பார்க்கும், நம்ம அசந்து தூங்கியிருந்தா மேலே கூட படுக்கும், அப்போ நமக்கு கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்படும், அப்போ ஒதுரிட்டு அப்படின்னா அது போயிடும். என்னைக்காவது உங்களை அது எதனா பண்ணியிருக்குதா? உங்களை எத்தனோ வாட்டி அழுத்து இருக்குது, எதையாவது பண்ணியிருக்க முடிஞ்சுதா அதுக்கு? ஆனால் அழுத்தின அனுபவம் உங்களுக்கு இருக்குல்ல, அது அழுத்திட்டு போன அனுபவம் இருக்கும், மூச்சு திணறும், நீ தள்ளி விட்டோன்னா போய்டும், அதால் உங்களால் ஒன்றும் அதுக்கு ஒன்றும். ஆனால் பிசாசனுடைய கிரியை என்பது வேற, அவனுடைய தந்திரம் என்பது வேற, அவனுடைய கண்ணி என்பது வேற. அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக 1 மணி நேரம் போதை பிசாசு கிரியை குடும்பத்தை அழிக்குதா இல்லையா? இதுதான் கிரியை. குடும்பத்துடைய பொருளாதாரத்தை அழிக்கும், பிள்ளைகளை அழிக்கும், எதிர்காலத்தை அழிக்கும். இந்த குடி எங்கே ஒன்றா கொண்டு போய் விட்டுரும். சாதாரணது, அது பார்க்க சாதாரணமாக இருக்கும். ஒரே 1 மணி நேரம் போதை, 1 மணி நேரம் போதை தான். அதுக்கப்புறம் எதுக்கு போய் குடிக்கிறாங்க? போதை போயிடுச்சுன்னு போய் குடிக்கிறாங்க. 1 மணி நேரம் போதைக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் பிசாசு தந்திரமாக கட்டி குடும்பத்தை அழிப்பதற்காக குடிய வச்சிருக்கிறான். நல்லா சந்தோஷமாக குடும்பம் இருக்கும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும். இந்த தத்திரம் முடிச்ச பொண்ணு வேற எங்கேயாவது பார்க்கும், இந்த தத்திரம் முடிச்ச ஆள் வேற எங்கேயாவது செட்டப் பண்ணலாமான்னு பார்ப்பான். அப்போ இங்கே கையின் பிரியாசம், இந்த பிள்ளைகளுடைய ஆசையும் அங்கே பகிர்ந்து பிசாசுக்கிட்ட கொடுக்கப்படும். குடும்பம் அழியுமா அழியாதா? எப்பா நீ குடும்பத்தில் 2 பிள்ளைய பெற்ற ஒரு மனவாட்டி, ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி, நீ அசுத்தமாக எங்கேயோ போய் சுற்றுனா குடும்பம் அழியுமா அழியாதா? பிள்ளைகள் அழியுமா அழியாதா? அந்த ஆள் தூக்குல தொங்க வேணா மாட்டானா? நீ எவ்வளோ நாளைக்கு வாழ்ந்துருவ? பிசாசுடைய கிரியை. நான் குடும்பம் நல்லா இருக்கிற போது வேறு ஒரு மனவாட்டி வச்சுட்டு 20,000 குடும்ப நடத்துவன் சொன்னேன்னு அங்கே அவள் 10,000 பிடுங்கிடுவா. குடும்பம் நல்லா இருக்குமா? விளங்குமா? விளங்கவே விளங்காது. அப்போ என் மனைவி என்ன பண்ணுவா? ஒரு கயிறை தேர்ந்தெடுப்பாளா, எடுக்க மாட்டாளா? குடும்பம் விளங்குமா? பிள்ளைகள் விளங்குமா? இதுதான் பிசாசுடைய. எதுக்கு இவ்வளோ விரிவாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, பிசாசுனுடைய கிரியை புரிந்து கொள்ளுங்க. நேரம் பண்ணாலும் கவலை இல்லை. பிசாசுன்னு இதுதான் கிரியைங்க, இதுதான் கிரியை. இன்னொரு கிரியைன்னு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. வட்டிக்கு வாங்குறதுல பிரியம். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், 5 வயசு எங்கள் அப்பா செத்தார், குடியினால குடும்பம் போச்சு. 22 வயசில் எங்கள் அம்மா செத்தாங்க. முழுவதும் என் குடும்பத்தில் நடுத்தோறு நின்றுது கடன். முழுக்க எங்கள் அம்மா குடிகாரர் கிடையாது, எங்கள் அம்மா கோட்டை அடிச்சுட்டு குப்புற படுக்கவும் கிடையாது. முழுக்க முழுக்க வட்டி கடன். இன்னைக்கு வட்டிக்கு கட்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க. அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டு கட்சிட்டுனா உங்களால் பிடிக்க முடியல.
அது சொல்லுவேன், கடன் வாங்கி செலவழிக்கிறது பிசாசுடைய கிரியை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நல்ல காரியத்திற்காக நம்மளால் அடைக்க முடிந்த கடனை வாங்கி அதை அடைப்பது பிரச்சனையே இல்லை. கர்த்தர் அதை அனுமதிப்பார். இந்த சபை கட்டப்பட்டது கடன் வாங்கி. அல்லேலூயா. எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா, உங்கள் பிரதரு உங்கள் பாஸ்டரு கடன் வாங்கி சபையை கட்டினுக்கிறான், நாத்திகாமானா ஒரே குயமுடன் பாடுறீங்க ஆடுறீங்க, அந்த ஆள் வாங்கின கடனை கொடுக்கலன்னு எஸ்தர்மா யாருன்னா உங்களை கேட்டாங்களா? அப்போ நான் கொடுத்துட்டேன்ல, அது நான் கடன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா சில ஆசீர்வாதங்கள், ஒரு சில கடன்களை, கொடுக்க முடிந்த கடன்களை வாங்கி தான் நம்ம செய்கிறோம். ஒரு கல்யாணம் வாங்கிக்கிறோம், கண்டதுக்கெல்லாம் கடன். சாப்பிட்றதுக்கு கடன் வாங்காதீங்க தயவுசெய்து. உடுக்கிறதுக்கு கடன் வாங்காதீங்க. என் நாத்தனார் வந்து நோட்டீஸ் வச்சுட்டா, அவளுக்கு ஒரு தோடு போடணும், கடன் வாங்காத. அவன் உன்னை தூக்குனாலும் சரி, அவன் உன்னை கீழே போட்டு மீசாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை. 201 ரூபா இருக்குதா, போய் சாப்பிட்டு வச்சுட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டு வந்துன்னு 1000 பேசுவாங்க. அத்தை இந்த மாதிரி பண்ணிடுச்சு, அத்தை இந்த மாதிரி, அத்தை சொத்தையாக இருக்குது, அப்படி தான் பண்ணும். ஆமேன். நீ கடன் வாங்கிட்டு போயிட்டு எங்கள் ஓரவத்திக்கு கல்யாணம் எப்படியாவது, ஐயோ நெருங்கிடுச்சு, ஒரு 5 பைசா கடன் வச்சா நல்லா இருக்கும், அப்படியே கடிச்சிச்சு, சோத்திர அல்லே லூயா. அங்கே போய் செய்ய வேண்டியது யார் கேட்டா? கடன் வாங்கி கல்யாணத்துக்கு செய்யணும்னு யாருங்க கேட்டா உங்களை? உங்ககிட்ட என்ன இருக்கும்? 101 ரூபா இருந்தால் 101, 51 இருந்தால் 51, 51 இல்லையா வீட்டில் போத்திட்டு படு. ஐயோ ரொம்ப முக்கியமான கல்யாணம் இருக்கட்டும்பா. எந்த முக்கியமானவங்களும் நீ கஷ்டப்படுகிற போது யாரும் ஒன்றை வந்து தாங்க போகிறதில்ல. ஒன்று நீங்கள் நினச்சிங்க, அப்படியே தாங்கினாலும் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்து செய்வாங்க. அப்படி மற்றவங்களுடைய கஷ்டம் நமக்கு தேவையில்லை. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். தைரியமாக சொல்லுவேன், திருமணத்து போது நான் எதுவும் வாங்கிக்கல, எந்த ஒரு பொருளையும் நாங்கள் வாங்கலை, யாரையும் எதுவும் எதிர்பார்க்கல. இயேசுவின் நாமத்தினாலே சொல்கிறேன், ஜான் இந்த ஏதோ ஊழியத்தில் செய்து கொண்டு ஏதோ வேலை செய்கிறார். சத்தியமாக அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு எனக்கு தெரியாது. ஆமேன். அல்லேலூயா. தெரியாதுங்க, அவரை வச்சுட்டு தான் சொல்கிறேன். அவர் பணத்தை நான் எதிர்பார்க்கவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாத்திரம் இருந்தானா இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. ஆமேன். பொண்ணுக்கு நல்ல வரணும் வந்தால் எதனா குறை சொல்ல அனுப்பிச்சிட்டு கட்டு இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க? கடனை வாங்கி வாங்கி பிள்ளைக்கு கொடுத்துட்டு கடன் பிரச்சனையாக இருக்குது, ஆட்டோ வைக்கணும், கோழியை வைக்கணும் சொல்லுவீங்க? கர்த்தர் ஏன் என்ன இப்படி நடத்துகிறாரு சொல்லுவீங்களா? பிசாசனுடைய கிரியை. ஏன் இப்படி சொல்லி சொல்லி சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணும் என்பதற்காக. நம்மன்னா ஐஸ்வர்யா ராய்களையா பெற்று வச்சுன்னுக்குறோம். அமிதாப் பச்சன் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்லுங்க? இல்லை அண்ணியா அம்பானி போல 10 அடுக்கு மாடியாக வச்சுட்டு இருக்கிறோம், பெரிய ஒரு வீடாக பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறதுக்கு. பிள்ளைகளை அனுப்பிச்சி வைங்க, கர்த்தருடைய கிருபை, அவங்க போய் கட்டுவாங்க. ஆமேன். அல்லேலூயா. வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுவாங்க. அல்லேலூயா. ஆமேன். இது முள்ளு முளைச்ச இடம், இது முள்ளு முளைச்ச இடம். இது தளம் போட உட்கிற போதே, எலக்ட்ரிஷியன் வேலை போட போதே நைட்டு படுத்துருந்தான் பையன். ஐயோயோ பிசாசு அமிச்சிச்சு, இனிமேல் நான் வரவே மாட்டேன் நைட்டு வேலைக்குன்னு ஓட்டான். பிசாசு தற்கொலை ஆவிகள் நிறைந்த இடம் இந்த ஸ்தலம், முள்ளு முளைச்ச இடம், விக்கிரகள் சூழ்ந்திருக்கிற இடம், வனாந்தரம், வயல்வெளி. ஆண்டவர் நீ காலை வச்சனா வயல்வெளியா மாற்றுவார். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. யார் என்ன பிசாசு என்ன அடிப்பானா, அல்லது என் பிசாசு தந்திரத்தினாலே கண்ணியினாலே எனக்கு கிரியை செய்து அடிப்பானா என்பதை புரிந்து கொள்ளுங்க. அவன் போட்டு போயிடுவான். அதுதான் நீங்கள் கவனிங்க. இப்படி அழிக்க முடியாத பிள்ளைகளை நீங்கள் வாசிங்கள அருமையான தேவஜனமே. என்னாகமத்தின் புஸ்தகம் 25:1-2 வாசிக்கும்படியா. இது ஒரு பெரிய தியானம், ஆனால் நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்கிறேன்.
அதே என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1-2. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாப்பின் குமார்த்திகளோடு வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். வாசிங்க. அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு பலிகளை தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். யாருங்க இது? யாருங்க? இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரம் இல்ல, குறி சொல்லுதல் இல்ல. ஒரு பெரிய தீர்க்கதரிசி வந்தான். அவனால இந்த ஜனங்களை சபிக்க முடியல, சூனியம் வைக்க முடியல, மந்திரம் வைக்க முடியல, மாய வைக்க முடியல, முட்ட மந்திரம் பண்ண முடியல, இந்த ஜனங்களை அழிக்க முடியல. என்னால அழிக்க முடியல பாலாக்கு, நீ எத்தனை பொண்ணு குடித்தாலும் இது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இதற்கு எதிராக மந்திரம் இல்லை, குறிசொதல் இல்லை, என்னை விட்டுருப்பான்னு போயிட்டான். ஆனா போக சொல்ல நீங்கள் வாசிங்கள். யூதாவின் புஸ்தகம் 1:11 வாசிக்கும்படியாக உங்களை அன்பான அழைக்கிறேன். கொஞ்சம் கவனமா கவனிங்க. யூதாவின் புஸ்தகம் 1:11 வாசிக்கும்படியாக. யூதா 1:11. யூதா புஸ்தகம் 1:11. இஸ்ரவேல் இவர்களுக்கு ஐயோ, இவர் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த. பீலேயாம் யாருங்க? அந்த பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி அந்த ராஜா அழைத்து வந்த பீலேயாம். இந்த பீலேயாம் என்ன பண்ணா, இவர்களை அழிக்க முடியாது, இவர்களுக்கு எதிராக மந்திரம் இல்லை, குறிசொல் இல்லை, சூனியம் சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஆனா போகிற போது கூலிக்காக, நீங்க வாசிங்க. பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே, வஞ்சகம், தந்திரம், கண்ணி, அவன் என்ன சொன்னான் தெரியுங்களா? கொஞ்சம் கவனிங்க. இந்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், இந்த ஜனங்களோட கூட இருக்கிறார். இந்த ஜனங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆனா ஒண்ணே ஒண்ணு பண்ணலாம். பரிசுத்த குறைச்சலை உள்ள போடு. பரிசுத்த குறைச்சலை உள்ள போடு, தேவன் வெளியே போவார், நீ போய் அடிச்சுக்கலாம். என்ன சொன்னா தெரியுங்களா? உங்ககிட்ட அழகழகான பொண்ணுங்க இருக்குல்ல, அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு நல்லா விக்கிரகத்து படைச்சதை கொடுங்க. முதல்ல விக்கிரகம் தேவனுக்கு பிடிக்காது. ஆமென். விக்கிரகங்களுக்கு படைச்ச சாப்பிடும்போது அழைங்க. இவன் போயிட்டு கறியும் அந்த கறிகளை, மாட்டுக்கறி, பன்னிக்கறி, மான் கறி, ஆட்டு கொழுத்த கன்றி எல்லாம் தின்னுட்டு விக்கிரகத்தை வச்சுட்டு குடிச்சிட்டு பொண்ணுங்களை பார்த்தான். பொண்ணுங்களை அவனுங்களோட விட்டுட்டானுங்க. மோபாவோடைய ஸ்திரீ, சபிக்கப்பட்ட ஸ்திரீயோட கூட விபச்சாரம் பண்ணினார்கள். பீலேயாம் கூலி. இவர்களை அழிக்க முடியாது, ஆனா நான் ஒரு தந்திரம் சொல்றேன், ஒரு கண்ணி சொல்றேன். நீ நல்லா மாடும் மானும் ஆடுகளையும் கொடுமையாக அடித்து விக்கிரகங்களுக்கு படைச்சு பலியிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அழை, போஜனத்திற்காக நல்லா மதுபானம் கொடு, பொண்ணுங்களை கூட்டி அனுப்பு. உங்கள் பொண்ணுங்களாம் போட்டோம், விபச்சாரம் செய்யட்டோம், தேவன் வெளியே போயிடுவார், நீ உள்ள பூந்து அழிச்சிட்டு போயிடுவார். தந்திரம் பார்த்தீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தந்திரத்தை கவனிச்சிங்களா? இஸ்ரவேலுக்கு விரோதமா மந்திரம் இல்லை, குறிசொதல் இல்லை, ஆனால் உன் குடும்பத்தில் இருக்கிற குடிப்பழக்கம் உன் குடும்பத்தை அழிச்சிரும். உன் குடும்பத்தில் இருக்கிற கடன் வாங்குற காரியம் உன் குடும்பத்தை அழிச்சிரும். உன் குடும்பத்தில் தேவையில்லாமல் வார்த்தை, சண்டை, பிரச்சனை உன் சமாதானத்தை அழிச்சிரும். அடிச்சிருங்க. இதுதான் பிசாசுடைய கிரியை. அழிக்கவே முடியாத ஜனம், வெல்லவே முடியாத ஜனம். மந்திரம் இல்லை, தந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, கட்டு இல்லை. ஏன்னா அந்த ஜனங்களை தேவன் காக்கிறார், தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அப்போ தேவன் பண்ணணும்னா போகணும் அப்படின்னா, இவர்களை வெறுமையாக்கப்படணும்னா இவர்களுக்குள்ளாக பாவம் வரணும். பாவம் வந்தா பரிசுத்தர், பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர் இவர்களை விட்டு விலகுவார். இவர்களை பிடித்த ஒளி விலகும்.
இருளான நீங்கள் போய் இவர்களை ஆட்கொள்ளுங்கள். இதுதான் பீலையாமன் கூலிக்கு செய்த வஞ்சகம், தந்திரம், கண்ணி. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசு பிசாசுன்னு சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்கிறவனே, நம்முடைய கிரியை கொஞ்சம் நீங்கள் நோக்கி பாருங்க. உங்கள் குடும்பத்தை நோக்கி பாருங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் எப்படி நடத்துறீங்க? உங்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துறீங்க? பக்திக்கு விதமாக நடத்துறீங்களா? நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்ம குடும்பத்தை விட்டு போனார்னா பிசாசு நம்ம குடும்பத்தில் வந்துடுவான். கர்த்தர் உன் வீட்டை விட்டு போனார்னா பிசாசு உள்ளே இருப்பான். இப்போ இருப்பான். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, சூனியமங்கள் இல்லை, கட்டுதல் இல்லை. ஏனால் அவர்களை காக்கிற தீபம் அவர்களோட கூட இருக்கிறது. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து செஞ்ச வேலை, பிசாசுகளை பிள்ளைகளிடத்து துரத்தினார். போங்க, இயேசுவின் நாமத்தினால துரத்துகிற நடத்தினார். நான் சொல்லுவேன், பிசாசனுடைய கிரியைகள் வீடுகளிலே இருக்குமானால் நீங்கள் எத்தனை வருஷ கிறிஸ்துவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்களாக இருந்தாலும், திருவிருந்து ஆராதனைகள் கலந்து கொள்வர்களாக இருந்தாலும், தேவன் இருக்க மாட்டார். இப்போ நீங்கள் தாராளமாக சொல்லலாம், என்னை ஆட்கொண்ட பிசாசு, தாராளமாக பாடலாம். ஏன்னா கர்த்தருடைய ஜெபம் வீட்டில் இல்லைன்னா, கர்த்தருடைய ஆராதனை வீட்டில் இல்லைன்னா, கர்த்தருடைய வேத வாசிப்பு தனிப்பட்ட மனுஷன் வீட்டில் இல்லை, தனிப்பட்டவர்களிடத்தில் இல்லைன்னா, கர்த்தருடைய காரியம் வீட்டில் இல்லைன்னா, ஆண்டவருடைய கரம் வீட்டில் இல்லைன்னா, ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் ஆண்டவர் வேதத்தை தூக்குற பிள்ளைகளை பிசாசினுடைய கிரியைகளை அனுபவித்து அழகு பார்க்கிறதுல தான் பிசாசு விரும்புகிறான். ஆமென். உலகத்தில் இருக்கிற குடும்பங்களை காட்டிலும் வேதத்தை சுமக்கிற பிள்ளைகள், அல்லேலூயா சொல்கிற பிள்ளைகள், இயேசுவை நாமத்தை தரித்த பிள்ளைகள், இந்த பிள்ளைகளிடத்துல தான் பிசாசு அதிகமாக கவனம் செலுத்துவான். ஆமென். ஆனால் அதுக்கு தான் ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், ஆராதனை பண்ணுங்க சிஸ்டர், வேத வாசிங்க சிஸ்டர் சொல்கிறோமா இல்லையா பிரதர்? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் இருந்தால், ஆராதனை இருந்தால், வேத வாசிப்பு இருந்தால், உன்னையும் உன் வீட்டையும் உன் குடும்பத்தையும் அசைக்க முடியாது. ஜெபம் இல்லைன்னா, ஆராதனை இல்லைன்னா, வேத வாசிப்பு இல்லைன்னா கர்த்தர் இருக்க மாட்டார். யார் இருப்பா? இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? வஞ்சகம், உன்னை ஜபிக்க கூடாதபடி. நான் தான் சபைக்கு போகிறேனே, நான் தான் ஆராதிக்கிறேனே, நான் தான் காணிக்க தரேனே, நான் திருவிருந்து எடுக்கிறேனே, என்கிட்ட எப்படி பிசாசு இருப்பான்? உன் வீட்டில் ஜபம் இல்லையே, உன் வீட்டில் ஆராதனை இல்லையே, உன் வீட்டில் வேத வாசிப்பு இல்லையே. 10 பேர் 9 பேர் ரட்சிக்கப்படாதவனாக இருக்கட்டும் உங்கள் வீட்டில், நீ ஒருத்தி போதும், நீ ஒருத்தம் போதும் அவர்களை அசைப்பதற்கு. நீயும் 9ல் 1 சேர்ந்து தானே இருக்கிறா. அப்போ நீ எப்படி உன் குடும்பத்தை அசைக்க முடியும்? இப்போ உங்ககிட்டயே பிசாசு கிரியை இருக்குது இல்லையா, அப்போ எப்படி என் குடும்பம் உருப்படும்? யோசனை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடுலாம் கூட ஜபத்தை விடாதீங்க. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் நீ ஜெபம் பண்ணுற போது உன் புருஷன் வந்து உன் தலையில் எட்டி வச்சாலும் ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணி உன் புருஷன் எட்டு வச்சு செத்து போனால் அதை பற்றி கவலைப்படாத, பரலோகம் உனக்கு காத்திருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆராதனை பண்ணி வாயில் யாருன்னா குத்துவாங்கன்னா அந்த வழியை தாங்கிக்கும். வேதம் வாசிக்கிற போது உன் கண்ணில் யாருன்னா கையை விட்டுனோன்னாங்கன்னா தாங்கிக்கும். நாளைக்கு அவன் உருப்படுவான். இதை நீ இன்றைக்கு தாங்கி கொண்டா நாளைக்கு அவன் எழும்புவான் கிறிஸ்துவுக்காக. நீங்கள் அப்படி தாங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அப்படி தான் ரட்சிக்கப்பட்டாங்க. ரோம ராஜாக்கள் கிறிஸ்தவர்களை சித்திரவதைப்படுத்தினாங்க. அந்த சித்திரவதையிலே கர்த்தரை விடாமல் பற்றி கொண்டு ஜபித்தார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள், சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். ஒரு நாள் ரோமர் ராஜா ரட்சிக்கப்பட்டான். ஆமென், அல்லேலூயா, ஆமென்.
ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோட ஜெபம் பண்ணு, அந்த நம்பிக்கையோட வேதத்தை நீ வாசி. ஆண்டவர் உன்னோட கூட இருப்பார். பிசாசு உன் குடும்பத்தில் கிரியை செய்ய முடியாது. புருஷன் குடிப்பான்னா அவன் கூட ஏன் குடிக்கிறேன்னு சண்டை போட்டு உட்காந்து இருக்காதீங்க. அப்படியே அவன் முன்னாடியே போட்டு முழங்கால் படிட்டு கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த குடியினாலே, நான் சொல்லித்தரேங்க, இந்த குடியினாலே என் குடும்பம் அடி, அவர் குடிக்கிறதுனால அவர் உடம்பு கெட்டு போகுது. அவர் எப்போ பாரு செல்ஃபோன்லேயே நோண்டிட்டு இருக்காரு. ஜெபம் பண்ணுங்க, அவர் எதிர்க்க ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமா கெட்டு போயிடும். ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் இருந்தால் அவங்க எதிர்க்க கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாய் பிசாசின் தந்திரங்கள், பிசாசுடைய கண்ணிகள் ஒரு நாள் அகற்றப்படும். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாக உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ சந்தோஷமாக வாழ்ந்திருப்பா, நீ ஆறுதலோடு கூட வாழ்ந்திருப்பா. கர்த்தர் உன் குடும்பத்தை ரகசிய கூடாரத்தினில மூடி மறைத்து கொள்வார். ஆமென். இதுதான் கிரியை. இப்போ நீ ஜெபம் பண்ண சொல்ல ஜெபம் பண்ணுற, ஆண்டவரோடு கூட இருக்கிறா. நான் ஒரே ஒரு தியானத்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். ஆண்டவரோடு கூட இருக்கிறா. நான் அநேகத்தை கொண்டு வந்தேன், ஆனால் நான் நேரமானதுனால இன்னொரு தியானத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீ ஜெபம் பண்ணுறா, கர்த்தருடைய சபையில் தான் இருக்கிறா. ஆனால் உன் வாயில் வார்த்தை எப்படி வருது? இந்த ஆள் எப்போ ஒழிகிறானோ அப்போதான் ஆண்டவரே எனக்கு நிம்மதி. அல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. எப்படியாவது இந்த ஆளை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அதே நீ கண்ணீரோடு கூட, இது பிசாசனுடைய கிரியை. ஆனால் கர்த்தர் உங்களோட கூட இருந்தார். யாருக்காகவும் அப்படி ஜெபம் பண்ண சொல்ல, உன் சத்துருக்கள் கூட அப்படி ஜெபம் பண்ண சொல்ல மாட்டார். ஆண்டவரே எங்கள் புருஷனை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, அவர் இப்படி பண்ணுறதுனால என் குடும்பத்தில் பொருளாதார சூழ்நிலை மோசமாக இருக்கு ஆண்டவரே, எப்படியாவது அவர் உடம்பு கெட்டு போகுது ஆண்டவரே, நான் அவரை நேசிக்கிறேன், நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கெட்டு போகுது ஆண்டவரே, எப்படியாவது என் கணவனை நீங்கள் மாற்றுங்க, நல்லா சாப்பிடட்டும், ஆனால் இந்த பழக்கத்தை அவரை விட்டு எடுத்து போடுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன், அப்படி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுதான் ஆண்டவருடைய கிரியை. ஒருவேளை நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுவீங்கன்னா, இந்த ஆள் போனால் தான் எனக்கு நிம்மதி ஜெபம் பண்ணிங்கன்னா, தந்திரம், கண்ணி, பிசாசு வஞ்சகமாக உங்கள் வாயில் வார்த்தையை வச்சிருக்கிறான் என்று அர்த்தம். நீங்கள் வாசிங்க. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கலாம், சர்ச்சுக்கு போகலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் கிரிகளை மொத்தம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் சர்ச்சுக்கு போகிறதுனாலையும், திருவிருந்து எடுக்கிறதுனாலையும், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறதுனாலையும் பிசாசனுடைய கிரியை உங்ககிட்ட இல்லை, என்கிட்ட இல்லை என்ற அர்த்தம் இல்லை. இனி அநேக பாஸ்டர் விபச்சாரம் பண்ணுறான், தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? அநேக போதகர்கள் இன்றைக்கு வட்டிக்கு விடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அநேக போதகர்கள் சீட்டு கம்பெனி நடத்துகிறாங்க. கர்த்தரை நம்பி இல்லை, சீட்டு கம்பெனி நடத்துகிறாங்க. அப்போ விசுவாசி எப்படி இருப்பாங்க? அப்படித்தான் இருப்பாங்க. இதெல்லாம் பிசாசுடைய கிரியைகள். கர்த்தரை சார்ந்து விசுவாசமாய் அவரை நம்பி அவரை கையை எதிர்பார்த்து பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம். ஒரே ஒரு தியானத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் வாசியுங்கள், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 23 to 30 வரை வாசிக்கும்படியாக உங்களை அன்பா நான் கேட்கிறேன்.
மத்தேயு சுவிசேஷ புத்தகம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து நூறாகவும். சிஸ்டர் பிரதர் நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சிஸ்டர் மறுபடியும் நீங்க வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும் வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து. வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, உணர்கிறவன். உணர்கிறவன். ஆமென். உண்மையிலே நம்ம வயிறு நிரம்ப சாப்பிடணும்னா கர்த்தர் நமக்கு வயிற்றுல ஒரு ஜிப்பை ஒன்று வச்சிருப்பார். 1 மணி ஆச்சா, எப்போ உடம்புக்கு சாப்பாடு தேவை, ஜிப்பை திறந்து அந்த சாப்பாடை பொரியல் கொஞ்சம், கூட்டு கொஞ்சம், சாம்பார் கொஞ்சம் ஊற்றி கொட்டிட்டு ஜிப்பை வச்சு 3 நாள் சரியாக போயிடும். ஆமென். சரியா போயிடுமா இல்லையா? பசி வயிறு ரொம்ப அவ்வளோதானே. காலையில் ஒரு 10 இட்லி எடுத்து உள்ளே போட்டு சாம்பாரை ஊட்டி சட்னி ஊட்டி சிப்பு மூடிட்டு கத்திர பண்ணியிருக்கலாமே. ஏன் பண்ணலை? உணர்வு. ஆமென். நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் எவ்வளோ உணர்வை வச்சிருக்கிறாரு பாருங்களேன். நீங்கள் அந்த தட்டில் டைனிங் டேபிளில் நீங்கள் சாப்பாடு தட்டு வைக்கிற போதே நாக்கில் ஜொல்லு ஊற்றும். ஆமென். ஆமென். ஆசீர்வாதங்க, வெக்கப்படாதீங்க. ஆசீர்வாதம். ஜொல்லு ஊற்றுதா? எப்படி ஜொல்லு ஊற்றுது பார். உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, அதுக்கு ஜொல்லு ஊற்றுது. உடம்பு நல்லா வேலை செய்யுது. ஆமென். ருசியுள்ள பதார்த்தம் வைக்கிற போது, மனத்தை பார்க்குற போது, கோல்டு ரொம்ப ஆயிடுச்சுன்னா மூக்கு மூடிக்கும், வாசனை இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்க, அந்த அனுபவம் இருக்குங்களா? கோல்டு அதிகமாக இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா வாசனை இருக்காது. மீன் குழம்பு எவ்வளோ வாசனை இருக்கும். ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா ஒரு வாசனை. ஏய் என்னடி வச்சிருக்கிற, உப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. ஏங்க உங்களுக்கு கோல்டு இன்ஃபெக்ஷன். ஆமாடி, ஆமாம் இல்லை, அதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் உணர்ந்து. ஆமென். உணர்ந்து அப்படி வச்சு டைனிங் டேபிளில் வச்சு 2 இட்லி சாம்பார் ஊற்றினோடனே அப்படியே சொல்லு. ஆமென். அல்லேலூயா. மூக்கில் ஒரு வாசனை, கருவேப்பிலை கொத்தமல்லி போட்ட ஒரு வாசனை, அப்படியே தானே அந்த நாக்கில் எடுத்து வைக்கிற போது அந்த நாக்கோட ருசி. ஆமென். அல்லேலூயா. அப்படி பிசைஞ்சு உள்ள அனுப்புறாரு பாருங்க. உணர்ந்து. ஆமென். உணர்ந்து வசனத்தை கேட்கிற போது அப்படி இருக்குதா? உங்களுக்கு சொல்லு ஊத்துறீங்களா? இந்த ஆள் எப்போ முடிப்பான்ல காத்துன்னு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு வசனம் இருக்கு, அது சொன்னால் நீங்களாம் கஷ்டப்படுவீங்க. அதனால் நான் நேரம் வருகிற போது சொல்கிறேன். இன்னைக்கு வேணாம், இதோட விட்டுடுறேன் உங்களை. பிசாசு கிரிய நான் சொல்கிறதில்லை, ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சபைக்காக கொடுத்த வசனம். நான் இன்னொரு நாள் அதை நான் தியானிக்கிறேன், நேரமானதுனால. நான் சொல்லுவேன், ருசித்து உணர்ந்து வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல் உணர்ந்து. எங்கள் அம்மா, நான் விளையாட்டாக இருப்பேன், ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். அப்படியே சுட 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 போட்டு வைப்பாங்க. அங்கே விளையாடணும் போயிட்டு அப்படியே போட்டு கொட்டிப்பேன். சுட சுட தண்ணி ஒரு கிளாஸு சாம்பார் அது கொட்டிட்டு 2 அடா பாவி. இப்படிலாம் சாப்பிட்டா என்ன உணர்வே இல்லை. அந்த சாப்பாடுகிற இந்த உணவே கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, இதை சமைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் சாப்பிட்டு இந்த மாதிரி. டேய் இங்கே வாடா, உக்காந்து அதை ருசித்து என்ன பண்ணுறோன்னு பார்த்து சாப்பிட்றா அப்படின்வாங்க. அனுப்பாவேன். உணர்ந்து வசனத்தை உணருங்க சிஸ்டர், பிரதர். வசனத்தை உணருங்க. இது எனக்காகன்னு எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் கேட்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்காது, உங்கள் குடும்பத்தில் மாற்றம் நடக்காது, உங்கள் கணவரிடத்தில் மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, உங்கள் கடன் சுமையில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது, உங்கள் தரித்திரத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது. வசனத்தை உணர்ந்து, வசனத்தை உணர்ந்து தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். உணர்ந்து 100ஆகவும் 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். பலன் தருவான் என்றார். இந்த வசனம் கேட்கறதுனால உங்களுக்கு எதனா பலன் இருக்கா? உண்மையா சொல்லுங்க, பலன் அடைஞ்சிருக்கிறீங்களா? நான் தைரியமா சொல்லுவேன், பலன் யாரும் நிறைய பேர் நீங்க அடையல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வசனத்தை கேட்டுட்டு போறீங்க, ஆனா உணர்வோடு கூட இது எனக்கு அப்படின்னு உணர்ந்து, இதுல நான் மறுரூபம் ஆகணும், இதை நான் மறுரூபம் ஆகணும். உணர்ச்சி வசப்படுறது சபை இல்லைங்க.
ஆமென் அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க, ஓ அல்லேலூயா, அந்நிய பாஷை பேசுங்க. உணர்ந்து ஆண்டுடைய வசனத்தை உணர்ந்து ஒரு மெல்லிய சத்தத்தோட கர்த்தரிடத்துல பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. வீட்டில் ஆராதனைக்கிற போது அந்நிய பாஷையில பேசுங்க. அபிஷேகத்தினால நிரம்புங்க. அபிஷேகத்தினால் நிரம்புங்க. தொடர்ந்து வாசி. 30, 60, 100 பலன் தருவான். வேறு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். களைகளை விதைத்து விட்டு போகிறான். ஆமென். கோதுமையில என்னதான் விதைக்கிறான்? பிசாசு செய்கிற காரியம். நம்ம எஜமா என்னதான் விதைக்கிறாரு? வசனத்தை விதைக்கிறார். கோதுமை மணியை விதைக்கிறார். இவன் வந்து களையை விதைக்கிறான் உங்க வாழ்க்கையில. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர். நீங்க நினைக்கிறீங்க, இப்போ நீங்க நல்லா கவனிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபைக்கு போறோம், இப்போ எங்க தான் இருக்கீங்க? பிசாசுடைய கிரியை நல்லா கவனமா கவனிச்சுக்குங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? சபைக்கு போறோம், வசனத்தை கேட்குறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், திருவிருந்து ஆராட இருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? வயல்ல தான் இருக்கிறேன். ஆனா நீங்க கோதுமை மணியா இருக்கிறீங்களா, கலையா இருக்கிறீங்களான்னு தெரியல. சத்ரு தான் விதைத்திருக்கிறானா இல்ல ஆண்டவர் விதைத்திருக்கிறாரா? இன்னைக்கு அநேகர் கலைகளா இருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதனாலே நம்ம கலைகளா போய்விடுவோம். சத்ரு வந்து நல்ல நிலத்திலே கலைகளை விதைத்துட்டு போறான். நீங்க இங்க வசனம் கேட்டுக்கொண்டு இருக்கிற போதே அநேகருடைய வாழ்க்கையில இதெல்லாம் யார் செய்ய முடியும்? இந்த ஆள் பிரசங்கிக்கிறாரு, 2 வேளை சாப்பிடணுமா, கடன் வாங்கக்கூடாதான், சொந்த நெருங்கின ஊருக்கு 101 ரூபாய் மொய் எழுதணுமா? யார் செய்வா? சத்துரு. செஞ்சு பாருங்க, செஞ்சுட்டு தான் இங்க நின்று உங்ககிட்ட பிரசங்கிக்கிறேன். செஞ்சுட்டு தான் 600 ரூபாய் சம்பளத்தை வாங்கி 400 ரூபாய் வாடகை கரண்ட் பில்லை 1ஆம் தேதி ஆனால் கொடுத்துட்டு 200 ரூபாய் வச்சு மாதம் ஃபுல்லாக நானும் என் தங்கைகளும் சாப்பிட்டுட்டு தான் வந்து உங்ககிட்ட நான் பிரசங்கிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ ரேஷன் அரிசி ஃப்ரீ, அப்போ 1 ரூபாய் 1 கிலோ அரிசி, 2 ரூபாய், மன்னிக்கணும், 2 ரூபாய் 1 கிலோ அரிசி. ஞாபகம் இருக்குங்களா? கடையில் ஓட்டத்தக்காளி வாங்கி ரசம் வச்சு சாப்பிட்டவங்க. 200 ரூபாய் சம்பளம், 300 ரூபாய் கையில் வச்சுட்டு அந்த தைரியத்தில் தான் நான் பிரசங்கிக்கிறேன். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையின்படி நான் நடக்கல. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அப்படி எங்களை நடத்தினார். இப்போ சத்துரு வந்து விதைப்பான். இவர் சொல்றாரு, நம்ம 2 வேளை சாப்பிடணுமா? சாப்பிட்டு பாருங்க சிஸ்டர், ஒரு வருஷம் நீ கையை கடன் கொடுக்கிறவனா இருக்க மாட்டா, கடன் வாங்குறவனா நீ இருக்க மாட்டா, கடன் கொடுக்கிறவனா உன்னை மாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னது போல் ஜெபம் பண்ணி பாருங்க. நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிட சத்துரு விதைப்பான். நான் சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ஆளுக்கு போய் இந்த ஆள் ஜெபம் பண்ண சொல்கிறான். அவனுக்கு தான் புத்தி இல்லைன்னா இவனுக்கும் புத்தி இல்லை, எனக்கும் புத்தி இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துட்டேன். அந்த ஆள் மூஞ்ச பார்த்தாவே அடி வயிறுலேருந்து அண்ணா கயிறு வரைக்கும் எனக்கு எரியுது. அவருக்கு போயிட்டு, நான் உண்மை நேசிக்கிறேன் கணவரே, நான் உங்கள் உடலுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருக்கணும் என் அன்பு புருஷனே அப்படின்னு ஜெபம் பண்ண சொல்கிறான். சத்துரு விதைக்கிறான். இந்த ஆளுக்கு போயிட்டு இந்த ஆள் ஜெபம் பண்ண சொல்கிறான். இதெல்லாம் நடக்குமா என் வாழ்க்கையில்? சத்துரு. ஜெபம் பண்ணி பாருங்கள் சிஸ்டர். இங்கே சொல்கிற வசனத்தெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன், இங்கே வந்து வசனத்தை கேட்டவங்க அதன்படி செஞ்சுருந்தாங்கன்னா
இன்னாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய், அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த சபை விஸ்தாரம் அடைந்து ஒரு கூட்ட ஜனத்தோடு கூட ஆராதிக்கிற சபையாய் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருந்திருக்கும். ஆனால் சத்துரு விதைச்சாம் பாருங்க ஒரு விதை களை. தொடர்ந்து வாசிங்க. பயிரானது வளர்ந்து கதிர் விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்ன அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்ரு அதை செய்தான் என்றான். சத்ரு அதை செய்தான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான். ஆமென். களைகள் எங்க தான் போவோம்? அக்கினிக்கு போகும். எனக்கு அருமையான கர்த்தருடைய ஜனமே, சபை, ஆண்டவராகிய சுவிசேஷம் என்பது நல்ல நிலம். ஆண்டவர் விதையை விதிக்கிறார். இங்க ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிற போதே சத்துருவும் உங்ககிட்ட பேசுவான். இந்த ஆண்டவர் வார்த்தை சபையில பிசாசு கிரிய வர முடியாதா? வருவான். ஏங்க உங்ககிட்ட பேசின்னு தானே இருக்காங்க. இன்னைக்கு பேசாம இருக்கலாம், போன வாரம் பேசினாங்கல்ல. இதெல்லாம் யார் செய்ய முடியும்? சித்தா கிட்ட பேசினா போல, யாபேசே நீ ஜபக்கிற போதும் உனக்கு விடுதலை. நான்லாம் ஜபம் பண்ண முடியாது பாப்பா. பேசினால சத்துரு, பேசினால சத்துரு பேசுவான். வசனம் பேசும், சத்துரு வசனம் பேசும். கோதுமை முளைக்கும், களை முதைக்கும். கோதுமை முளைக்கும், களை முதைக்கும். ஆண்டவர் சொல்றாரு, ரெண்டுத்தையும் வளர விடுங்க. உணர்வு இல்லாம கேக்குதுல்ல, வளர விடுங்க. நீங்கள் முட்டி வலிக்கு உட்காந்துருக்கிறீங்க. இந்த பாருங்களாம் வயசானவங்க 1 மணி நேரம் மேலே முட்டி வலிக்கு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் வீணாக போகக்கூடாது. அதனால தான் நான் திட்டுறது உங்களை, டைரெக்டாக திட்டுறது. நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக. எனக்கு உங்களுக்கு என்னங்க, நான் என்ன உங்களை காணிக்கை கேட்குறேன்னா, தசமபாகம் கேட்குறேன்னா, இல்லையா சபை கட்டணுன்னு ஏன்னா ஃபண்டு கொடுங்கன்னு கேட்குறேன்னா, ஒன்றும் கிடையாது. வசனத்தை கேளுங்க. உங்கள் பிள்ளைங்கள நீங்களும் நல்லா இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நீ பெற்ற புள்ள நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஏன்? ஏசப்பாவோட அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டுக்குது. அந்த அன்பு உங்களுக்காக கொஞ்சம் வெளிப்படுது, அவ்வளோதான். லைட்டிங்கில் போட்டு கமர்ஷியல். கடைக்கு எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறோமோ அவ்வளோதான் நமக்கு. வீட்டு கரண்ட் இல்லை. கரண்ட்டு போட்டு, லைட்டை போட்டு, ஃபேனை போட்டு, உங்களுக்கு உட்கார வச்சு, உங்களுக்கு இடுப்பு நொந்து, முழங்கால் நொந்து, ஏன் நம்ம வரோம் அப்படின்னா கோதுமையாக இருக்கணுன்றதுக்காக. அல்லேலூயா. ஆமாம். நீங்கள் நல்லா இருக்கணும் சிஸ்டர். என் குடும்பம் நல்லா இருக்கணும். வேதத்தை நீ சுமக்கிறதுனால என் ஆண்டவருடைய நாமம் உங்கள் குடும்பம், உங்கள் வீடுகளில், உங்கள் பிள்ளைகளிடத்தில், உங்கள் கணவன்மாரிடத்தில் மகிமைப்படணும். நல்லா இருக்கணும். நீ மாடி மேலே மாடி கட்டணும். சோத்திரம். அல்லேலூயா. நீ படுத்து உறங்கணும், நல்லா தின்னணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்காக திறந்து கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக திறந்து கொடுக்கணும். கர்த்தருக்காக கொடுத்து பாருங்க சிஸ்டர். ஆண்டவருக்காக கொடுத்து பாருங்க. நான் சொல்லுவேன், எதற்குமே நான் பாத்திரவான் இல்லை. ஆண்டவருக்காக கொடுக்க மாத்திரம் செஞ்சேன். நான் அடிக்கடி நம்ம ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஆண்டவரை பார்த்து செய்வேன் கர்த்தருக்காக. சத்துரு எவ்வளோ பண்ணுவான். இந்த சிலுவை எவ்வளோ செலவாச்சு தெரியுங்களா? 14,000. சத்துரு அதை ஒரு வருஷமாக அதை எரியல, ஒரு 6 மாதமாக எரியல. மன வருத்தம் தான், பாரம் தான். ஆனாலும் அதை ஒரு நாள் சரி செய்வோம் நம்ம. ஆமென். அல்லேலூயா. கஷ்டத்தில் தான் ஆண்டவர் உங்களுக்காக பிரயாசப்பட்டோமே.
எல்லா விதத்திலும் இங்கே வசனம், இந்த சபையில் வசனம் இருக்கிறபடினால எல்லா விதத்திலும் நொறுக்கி கொண்டு இருக்கிறான் சத்துரு. எல்லா விதத்திலும் நொறுக்கிறான். வருகிறவள நானும் பொறுமையோடு கூட கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். ஒரு நாள் ஒன்று வரும், ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இந்த இடத்தை துதிக்கும். 6 மாசமா இங்கே எரியல, ஒருத்தருக்காவது ஒரு பாரம் இருந்ததா? நான் போகிற சபையில் சிலுவை எரியல, நீ பணம் கொடுக்க தேவையில்ல, ஏன் எரியல, இன்னும் எரியல, ஏன் எரியல, நான் பார்க்கட்டுமா, ஏதாச்சும் பண்ணலாமா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருந்ததா? வாசலில் போர்டு இருக்குது, அது மங்கி போயிருக்குது, எதையாவது உங்களுக்கு புத்தி இருந்ததா? கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தருக்காக செய்யுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். நான் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் என் வருமானம் இல்லை சிஸ்டர் பிரதர், நான் யாரும் எனக்கு கொடுத்தது இல்லை. என்னுடைய தாய் தகப்பன் எனக்கு தரித்திரத்தை வச்சாங்க. நான் முன்பே சொன்னது போல என் திருமண வாழ்க்கையிலும் நான் எந்த பணமும் காசும் பெற்றுக்கொள்ளலை. ஒரு சிறிய வேலை சொன்ன, இத்தனையிலும் ஆண்டவர் அவருக்கு நான் செய்கிறதுனால இந்த போர்டுலாம் நீங்கள் பார்க்குறீங்களே, இதெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது. ஒரு வேனில் கொண்டு வந்து 12:30 மணிக்கு அந்த சேத்துல அங்கே வண்டி மாட்டிக்கிச்சு. அப்படியே லுங்கியை கட்டிட்டு போய் அந்த சேத்துல பாம்பு இருந்ததா, பல்லி இருந்ததா, என்ன இருந்தது, சேத்துல இறங்கி அந்த வீலுகளை பிடிச்சி தூக்கி, அப்படி தான் ஒரு கிறிஸ்மஸ் நாள் அன்று இந்த போர்டுகளெல்லாம் இங்கே வந்தது. இந்த ஸ்பீக்கர் பாஸ் என்ன தெரியுங்களா, இந்த வயதான காலத்தில் என் தோல் மேலே சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் தூக்கி பாருங்கள், அது எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியும். எங்கேருந்து தெரியுங்களா, ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து. ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து ஆட்டோவில் வந்து நான் உங்களுக்காக நான் சொல்கிறேன், ஆண்டவருக்காக செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருக்காக பேசுங்க, ஆண்டவருக்காக திறந்து கொடுங்க, கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். வேதனையே இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பார். சென்ட்ரலில் வந்து விட்டுருவான் அந்த வாசலில், அதுக்கு மேலே ஆட்டோ அலோடு கிடையாது. உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் ஸ்டேஷன் போனால், மெயின் சென்ட்ரல் ஸ்டேஷன் வாசலில் மெயின் ரோட்டில் விட்டுருவான். அந்த ஜிஹெச் ஆப்போசிட்டில் விட்டுருவான். ஜிஹெச் வாசலில் இறக்கி விட்டுருவான். நீங்கள் சுரங்கு பாதையில் வரணும், சுரங்கு பாதையில் இறங்கி வந்து அதை அங்கே கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபாரத்தில் போய் கொண்டு வரணும். ஒன்றும் பார்க்க மாட்டேன், பெரிய பாக்ஸ் இருக்கும், தூக்கி அப்படியே தோல் மேலே வைப்பேன். முடியவே முடியாது என்னால், இடுப்புலாம் வலிக்கும். வேலை செய்துட்டு தான் போயிட்டு நான் அப்படி போயிட்டு நான் தூக்கிட்டு வருவேன், அப்படியே தூக்கிட்டு வருவேன், அந்த பாக்ஸோடு தூக்கிட்டு வருவேன். எல்லாரும் பார்ப்பாங்க. முடியாமல் கொஞ்ச நேரம் வைப்பேன், மறுபடியும் தூக்குவேன், மறுபடியும் வைப்பேன், மறுபடியும் ட்ரெயின்லேருந்து எடுத்து வைப்பேன். நான் சொல்லுவேன், கர்த்தருக்கா கஷ்டப்படுங்க. இன்றைக்கி என் பேலன்ஸ் சுகம் ஏன் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தைரியமாக சொல்லுவேன், என் ஆண்டவருக்காக வலிக்க வலிக்க நான் தூக்கணும். பார்த்தீங்களா, அதுதான் இன்றைக்கு என்னுடைய பலன். பிள்ளைகளுக்கு கூட சொல்லுவேன், கர்த்தருக்காக நாம் செய்கிறது ஒன்றும் வீணா போக, ஆண்டவருக்காக செய்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில வீணாக போவதில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி கலையும் விதைச்சிருவான். இன்றைக்கு நம்ம கலைகளை போல நம்ம உட்காந்துருப்போம். இன்றைக்கு நீங்களும் கிறிஸ்தவர்கள் தான். நீங்கள் சபைகளில் நீங்கள் போய் பாருங்க, பிசாசுக்கு கிரியை செய்கிற கிறிஸ்தவர்கள் அமர்ந்திருப்பாங்க, கொள்ளை அடிக்கிறவர்கள் அமர்ந்திருப்பாங்க, விபச்சார செய்வர்கள் அமர்ந்திருப்பாங்க, குடிகாரர்கள் சபையிலே இருக்கிறார்கள். கலையும் வளருது, கோதுமை மணியும் வளருது. ஆனால் முடிவிலே களை எது கோதுமை எது என்று நல்லா தெரியும். நான் இங்கே தாழ்மையை நான் கொண்டு வரேன். யார் இந்த வசனத்தை கேட்டு அதை கை கொள்ள முடியும் என்று சொல்லுவோமானால், தாழ்மை இருக்கிறவன் தான் வசனத்துக்கு கை கொள்ளுவான். ஆமென். இவர் என்னையா 2 பேரை வச்சிருக்கிறாங்க சபையில், இவர் வசனத்தை கேட்டால் நாங்கள் உருப்பட்டுருவோமா, நாங்கள் நல்லா இருந்துருவோமா, இவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது என்பது போல இந்த வேத வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படியும், இந்த காலத்தில் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற கூட்டங்கள் இருக்கும். கலை வளர்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் தாழ்மையோடு கூட நீ வசனத்தை ஏற்றுக்கொள்வாயானால், நீங்கள் பாருங்கள், நல்ல வளர்ந்த கோதுமை மணி எப்படி இருக்கும், தலை சாஞ்சிரும். எந்த மட்டும், தர மட்டும் சாஞ்சிரும். நெல்மணி நல்லா பச்சை பச்சையில் நீண்டுட்டு இருக்கும்.
நீங்கள் அது முதிர்கிற போது பார்த்தீங்கன்னா அப்படியே தலை சாஞ்சி போயிடும். கோதுமை மணி ஆனாலும் நெல் மணி ஆனாலும் ஆண்டவரை நீ அது அழகாக கண்டுபிடிச்சிடலாம். கலை எது, கோதுமை அது, நெல்மணி அதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கலையை ஈஸா விளக்கலாம், கோதுமையை களஞ்சியத்தில் நல்லா சேர்க்கலாம். ஆமென், அல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவன் தான் வசனத்துக்கு கீழ்ப்படிவான். எதிர்த்து நிற்கிறவன் ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டான். உணர்வில்லாதவன் ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டான், வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டான். தன்னை தாழ்த்துகிறவன், வசனத்தை கேட்கிற போது முறைக்கிறவன் வாழ்க்கையில ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் செய்ய முடியாது என்று சொல்கிறவனுக்கு எதுவும் நடக்காது. சத்துரு சொல்லுவான் இதெல்லாம் செய்ய முடியாது, இதுக்கெல்லாம் நீ தாழ்த்தாத. நான் சொல்ல, நம்ம சத்துருகளுக்கு அவங்களுக்கு வணக்கம் பண்ணி அவங்களுக்கு ஜெபம் பண்றது தாழ்மை. ஆட இவன் போய், இவன்லாம் ஒரு மனுஷனா, அவன் என் கால் தூசுக்கு உதவ மாட்டான், இவனுக்கு போய் நான் ஜெபம் பண்ணமா, இவனுக்கு போய் நான் வணக்கம் பண்ணமா? நீ கோதுமை மணியானால், நீ நெல் மணியானால், நீ வளர்ந்து கொழுந்திருக்கிற போது உன் தாழ்மையிலே கர்த்தர் உன்னை அறிந்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. சத்துரு விதைப்பான், கலைகளை விதைப்பான். இனி நான் இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், கலைகளாக கிறிஸ்தவராக இருக்காதீங்க. அங்க நிலத்துல தான் இருக்கு, ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. உங்க வாழ்க்கையை ஏமாற்றிக் கொள்ளாதீங்க. நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் வசனத்தை கேட்கிறேன், நான் ஆராதனை பண்றேன், நான் அல்லேலூயா பாடுறேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நான் திருவிருந்து ஆராதனை கடன் கொடுக்கிறேன், நான் காணிக்க கொடுக்கிறேன். எனக்கு அன்பாளவரே, ஒருவேளை நீங்க கலையா கூட இருக்கலாம், நானும் நீங்களும். எப்போ நம்ம கீழ்ப்படிஞ்சு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ, இன்னைக்கு இங்கே இப்படி கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே மாற்றம், வசனத்தை கேட்ட உணர்வு இல்லை. உண்மையாக நீங்கள் வசனத்தை கேட்பீர்கள் என்னால் உணர்வு உங்களை அழுத்தும், உணர்வு உங்களை ஆட்கொள்ளும். ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன கேட்டுட்டாரு, எனக்காக கர்த்தர் இப்படி பேசினாரு, என் குடும்பத்திற்காக இப்படி பேசினாரு. ஆட நாத்திகமான எதனா ஒன்று பேசுவாங்க, அதை கேட்டு நம்ம வேலையை போய் பார்க்கலாம். சத்துரு எடுத்து போட்டான், சத்துரு எடுத்துருவான். ஜாக்கிரதையா இருங்க. இதுதான் பிசாசனுடைய கிரியை. உன் வீட்டில் கட்டி இல்லை, உன் வீட்டில் முட்டை மந்திரம் இல்லை, உன் வீட்டில் மாந்திரிகம் இல்லை, இவைகளில் ஒன்றும் ஆண்டவர் உன்னிடத்திலே கிரியை செய்ய விடமாட்டார். இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரங்கள் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, சூனியங்கள் இல்லை, வில்லு சூனியங்கள் அல்ல. தந்திரமாய், கண்ணியாய், ரகசியமாய் வசனம் விதைக்கிற போது, நல்ல விதையை விதைக்கிற போது பிசாசு களைய விதைப்பான். எங்க அப்பா தானப்பா, ஞாயிற்றுக்கிழமை அவர் தானே பேசினுக்கிறாரு, ரெண்டு சகோதரிகளை வச்சு. இவர் பேசுறதுக்கு நான் ஏன் கீழ்ப்படினா? நான் சின்ன வயசுல இருந்து பார்த்துனுக்கிறேன். அங்கிள் சொல்லுகிறாரு, நான் அப்படித்தான் இருப்பேன், எங்க அப்பாவும் அப்படித்தான் இருப்பாரு, எங்க பாட்டியும் அப்படிதான் இருப்பாங்க, எங்க மாமாவும் அப்படிதான் இருப்பாங்க. ஃபங்க்ஷன் தான் வருவாங்க, ஏன்னா கூப்பிடுவாங்க. அந்த வாட்டி என்ன சொல்றேன், பிசாசு கிரியை என்பது நமக்குள்ளாக இருக்கிறது. நமக்குள்ளா நான் பேசுகிற வார்த்தை, நான் பார்க்கிற பார்வை, நான் நடத்துகிற விதம், இதுதான் பிசாசுடைய கிரியை. தவிர பிசாசு உங்க ஆத்மாவையும் அழிக்க முடியாது, உங்க சரீரத்தையும் எந்த நிலையிலும் மரணத்தை கொண்டு போக முடியாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தந்திரமாய், கண்ணியாக. நல்லா இதை பிழையாம் காரியத்தை மறக்கவே மறக்காதீங்க. அவர்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. கர்த்தர் அவரோட கூட இருக்கிறாரு. அழகா வந்து
தீமையை விதைத்தான், தந்திரத்தை விதைத்தான், கண்ணியை விதைத்தான், விபச்சாரத்தை கொண்டு வந்தான், மதுபானத்தை கொண்டு வந்தான், விக்கிரக ஆராதனைக்கு பலிகிட்ட விருந்துகளை கொண்டு வந்தான். கர்த்தர் விலகிட்டாரு, பிசாசு உள்ள வந்து அடித்து போட்டான். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளையே, பிசாசனுடைய கிரியைகளை அகற்ற வேண்டுமானால் தேவனுடைய கிரியைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நேரமான காரணத்தினாலே நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஓ ஹல்லேலூயா ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர். பிசாசனுடைய கிரியைகள் என்னிடத்தில் அகற்றப்படணும். அவனுடைய தந்திரங்களை நான் உணரணும். அவனுடைய கன்னிகளை நான் உணரணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரகாசமுள்ள உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்கப்பா. ஜெப ஆவி ஊற்றுங்க, ஆராதனை ஆவியை ஊற்றுங்க, வசனத்தினுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, என் குடும்பம் மாற்றப்படணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் கணவர் மாற்றப்படணும், என் பிள்ளைகள் மாற்றப்படணும் ஆண்டவரே. தகப்பனே, என் உறவுகள் மாற்றப்படணும். அப்பா, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. தகப்பனே, உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்கப்பா. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எனக்குள்ளாக வைங்க. வசனமானது வேலையடிக்கப்படட்டும், வசனமானது வேலையடிக்கப்படட்டும். என் ஆண்டவருடைய வசனம் வேலையடிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்கள் கலைகளால் தேவனுடைய திரு சமூகத்துக்கு முன்பாக காணப்படாதபடிக்கு, நாங்கள் கலைகளாக இன்றைக்கு யார் நாங்கள் என்பதை அறிந்து கொள்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் கலைகளாக இருக்கிறோமா, ஆனால் பாதத்தில் இருக்கிறோம், உம்மாண்ட இருக்கிறோம், உங்க வசனத்தை கேட்கிறோம், ஆனால் கலைகளாய் வளர்கிறோமா? எங்களை கோதுமை மணி போல, நெல்மணி போல எங்களை தாழ்த்தி வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நாங்கள் பிரயாசப்படுகிறோமா உம்முடைய பலத்தினாலே? அப்பா ஆண்டவரே, எங்களை மாற்றுங்கப்பா. எங்க வாயினுடைய வார்த்தைகள் பிசாசுனுடைய கிரி அவன் போட்டதா இருக்கக்கூடாது, அவன் எங்க வாயில வைக்கிற வார்த்தையா இருக்கக்கூடாது. நாங்க சுய உணர்விலே பரிசுத்த ஆவியினாலே நாங்க பேசணும். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும், எந்த ஒன்று சண்டை சர்ச்சைகளாக இருந்தாலும், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய நிதானத்தின் வார்த்தையா இருக்க வேண்டும். சண்டை வார்த்தையா இருக்கக்கூடாது, பிரிவினையினுடைய வார்த்தையா இருக்கக்கூடாது. ஆண்டவரே தகப்பனை, கெட்ட வார்த்தைகள் ஒன்றுமே வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஆண்டவரே சாந்தமுள்ள சமாதானமுள்ள வார்த்தையா இருக்கணும். சேர்க்கிற வார்த்தையா இருக்கணும், பிரிக்கிற வார்த்தையா எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, குடும்பங்களை கட்டணப்பா. குடும்பங்களை தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் கட்டணும். அதற்கு முன்பாக ஒரு பலவானாகிய பிசாசனுடைய கிரியைகளே எங்கள் வீடுகளிலே, எங்கள் உள்ளத்திலே, எங்கள் உறவுகளிடத்திலே, எங்கள் கையின் பிரயாசத்திலே நாங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. அவனை கட்ட வேண்டும், அவனை கட்ட வேண்டும். அவன் எங்களுக்கு கட்டிகளை கட்டுவதல்ல, அவனை நாங்கள் கட்டி துரத்த வேண்டுமாப்பா. அவன் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. அவன் எங்கள் உள்ளத்தை, எங்கள் ஆவிய ஆத்மாவை, சரீரத்தை அவன் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. நாங்கள் அவனை மேற்கொள்ளணும். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். என்னை ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லுவோமானால், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளிடத்தில், என் வீட்டில் பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்படவே என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, உன் பிள்ளைகளுடைய வீடுகளிலே, எங்கள் வீடுகளிலே, எங்கள் சபைகளிலே, கிறிஸ்துவ பிள்ளைகள் வீட்டிலே பிசாசனுடைய கிரியைகள் அகற்றப்படட்டும். அவனுடைய தந்திரங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, அவனுடைய கண்ணியில் நாங்கள் அகப்படாமல் எங்களை மீட்டுக்கொள்ளப்பா. எங்க பிள்ளைகளை மீட்டுக்கொள்ளுங்க. உலகத்தில் இருக்கிற அசுத்தத்துக்கப்பா, அசுத்த ஆவிகளுக்கு ஆண்டவரே, அசுத்த கிரியைகளுக்கு, மதுபானங்களுக்கு ஆண்டவரே, விபச்சார ஆவிகளுக்கு, செல்போனில் இருக்கிற அசுத்தங்களுக்கு எங்களை மீட்டுக்கொள்ள ஆண்டவரே. எங்களை மீட்டுக்கொள்ளுங்கப்பா. செல்போனுக்கு நாங்கள் அடிமைகளாக விடக்கூடாதப்பா. செல்போனில் இருக்கிற எல்லா தீய காரியத்துக்கும் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் அடிமைகளாக ஆகக்கூடாது. கடன் சுமைகளுக்கு அடிமைகளாக ஆகக்கூடாது ஆண்டவரே. சண்டைகளுக்கு அடிமைகளாக ஆகக்கூடாது. வாயின் வார்த்தையிலே சமாதானத்தின் வார்த்தை இருக்கணும். பார்க்கிற பார்வை சமாதானத்தின் பார்வையாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை மாற்றம். இன்றைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குமானால், உறவுகளினால பிரச்சனைகள் இருக்குமானால், கர்த்தாவே, நீர் எங்களோட கூட பேசிய வார்த்தை அவர்களோடு கூட கிரியை செய்ய, எங்க குடும்பத்தில் கிரியை செய்ய என்னை வெளிச்சமா பயன்படுத்துங்க. சத்துரு களை விதைக்காதபடி, சத்துரு இந்த வசனத்தை எதிர்த்து ஆண்டவரை எடுத்து போடாதபடிக்கு
அவனுக்கு எதிர்த்து நின்று உம்முடைய இருதயத்தின் இயக்கங்களை எண்ணங்களை நான் நிறைவேற்றுகிற போது, உம்முடைய வசனத்தை நான் கீழ்ப்படிந்து தாழ்மைப்படுத்தி நிறைவேற்றுகிற போது, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீ அற்புதத்தை காண செய்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிசாசனுடைய கண்ணிக்கும் தந்திரத்துக்கும் எங்களை விலக்கி போடுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியருடைய தந்திரங்களுக்கு, பிசாசுடைய தந்திரங்களுக்கு தங்களை விற்று போட்டவர்கள் போல நாங்கள் விற்று போடாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளாக இருந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக எங்களை மாற்றும். உமது கிரியைகள் பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே நிறைவேறுவதாக. சாத்தானுடைய கிரியைகள் ஒருபோதும் நிறைவேறாதபடிக்கு எல்லா தந்திரங்களும் நிர்மூலமாக்கி போடும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பிசாசை மேற்கொள்கிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுங்க. நீங்க பிசாசின் கிரியைகளை அழித்திருக்கிறபடினாலே உங்க வார்த்தையின் மூலமாய் நாங்களும் அவனுடைய கிரியைகளை, தந்திரங்களை, கண்ணிகளை நாங்கள் நிர்மூலமாக்க கர்த்தர் எங்களை பலத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் மகிமையும் கனத்தினால் முடிசூட்டுவீராக. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுகுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாமல் நீதினில் நடந்து நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து மனத்தாழ்மையோடு உங்கள் பாதம் அமர்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியானாலும் இரக்கமும் கிருபையும் சந்தோஷம் சமாதானம் ஆறுதல் தயவு பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாவதாக. ஆண்டவரே பிதாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இந்த வசனத்தை உங்களிடத்தில் இந்த பிசாசானவன் எடுத்து போடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து காத்து உங்களை ஆசீர்வாதமாக வைக்கட்டும். ஆமேன், ஆமேன்.